9 அமைச்சர்களின் பெயர்களை வெளியிட்டிருக்கிறது ஆளுநர் மாளிகை. சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அங்கு கூடுதலாக என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்கிறது மற்றும் அவரது பதவியேற்பு விழாவில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? சக்திவேல், நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் அந்த இடத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவரை வரவேற்கும் விதமாக IPS IAS என்ற அதிகாரிகள் அனைவருமே பூங்கொத்தை கொடுத்து வரவேற்கின்றனர். மேலும் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்களும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பிரபல நடிகர்கள் நடிகைகளும் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் வரிசையிலேயே காவல்துறையினரும் IPS மற்றும் IAS அதிகாரிகள் அமரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி நடிகைகளும் வரக்கூடிய அந்த திரளாக வரக்கூடிய அந்த நிகழ்வும் பங்கேற்கவும் உள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்களின் இருக்கையுடன் முதலமைச்சர் இருக்கையும் ஆனது அந்த மேடை பகுதியில் போடப்பட்டுள்ளது. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இடங்களிலுமே முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடிய அந்த பதாகைகளும் பேனர்களும் கட் அவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அரங்கம் முழுவதுமே மக்களின் கூட்டம் காட்சி அளிப்பது போல், அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் எப்படி அமர்ந்திருப்பார்களோ அதை போல் அங்கு கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். அமைச்சர்கள் பட்டியலும் ஆளுநர் மாளிகையிலிருந்து நமக்கு முதல் கட்டமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. அமைச்சர்கள் அமர்வதற்கும் முதலமைச்சருடன் அந்த இருக்கைகளும் போடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அந்த முதலமைச்சர் அதாவது சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்தவுடன் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி ஆளுநர் முன்னிலையில் துவங்கும் என்றும் நம்மால் தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.